சென்னை மீனம்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாஜக மாநில முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பங்கேற்றார். பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக இல்லை என்றால் தமிழகத்தில் யாரும் படித்திருக்க முடியாது என சொல்லுகிறார்கள். அப்படியென்றால் தமிழக மக்களின் அறிவை அவர்கள் குறைத்து மதிப்பிடுகிறார்களா என கேள்வி எழுப்பிய தமிழிசை, தனது அப்பாவின் கோட்டாவில் நான் மருத்துவம் படித்ததாக RS பாரதி கூறுகிறார். அப்போது உதயநிதி எந்த கோட்டாவில் அரசியலுக்கு வந்தார் என சுட்டிக்காட்டியுள்ளார். RS பாரதி ஒருமையில் என்னை பற்றி பேசுகிறார். பெண்கள் என்றாலே அவர்களுக்கு அவ்வளவு கேவலமாக போய்விட்டதா என அடுக்கடுக்கான கேள்வி எழுப்பிய அவர், திமுகவினர் முதலில் நாவை அடக்கி பேச வேண்டும் என எச்சரித்துள்ளார். மேலும் வட மாநிலத்தவர்கள் யாசகம் எடுக்கிறார்கள், பீடா விற்கிறார்கள் என்கின்றனர். அவர்களும் இந்திய நாட்டின் சகோதர சகோதரிகள்தான் என்று கூறினார். திமுகவினர் நமது மாநிலத்தை பெருமையாக பேசலாம், அதே சமயத்தில் மற்றொரு மாநிலத்தை குறைத்து பேசக்கூடாது எனவும் அவர்கள் சகோதரத்துவத்துடன் வாழ பழக வேண்டும் எனவும் கூறியுள்ளார். தொகுதி மறுசீரமைப்பில் தமிழகம் பாதிக்கப்படாது என சொல்லுகிறோம். அதை ஏற்காமல் தமிழகத்தில் தொகுதி குறையும் என திமுக மீண்டும் மீண்டும் பொய்யை சொல்லிக் கொண்டு வருகின்றது என்றார். தொடர்ந்து பேசிய அவர், டாஸ்மாக் கடையில் முதல்வர் ஸ்டாலினின் படத்தை பாஜக மகளிர் அணியினர் ஒட்டி வருவதை பார்த்த திமுகவினர் இதனால் ஆத்திரமடைந்து கழிவறையில் பாஜக தலைவர்களின் படங்களை ஒட்டுவது வேடிக்கையாக இருக்கிறது என கூறிய தமிழிசை, நாங்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை என கூறினார். கழிவறைக்கு சென்றால் யாருடைய உடல் நலமும் பாதிக்கப்படாது, ஆனால் டாஸ்மாக் சென்றால்தான் உடல்நலம் கெடும் என விமர்சித்துள்ளார்.